கிச்சனில் எங்கள் உட்காருங்க உட்காருங்க சொல்லி ஆப்பம் ரொம்பவே சூப்பராக இருக்குது செல்வி. எப்படி பண்ணீங்க இந்த ஆப்பம்? ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி, ஒரு கிளாஸ் பச்சரிசி, ஒரு பிடி வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் 1 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் எல்லாம் போட்டு ஊற வச்சு நல்லா நைஸாக ஆட்டிட்டு கொஞ்சம் புளிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஆட்டிட்டு மார்னிங் ஊற்றினோன்னா நல்லாயிருக்கும். உப்பு போட்டு கரைச்சி அப்படியே ஊற்ற வேண்டியது. ஓகே, உங்கள் கிச்சனில் வந்துட்டு நான் வந்து சமைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல போய் பார்க்கலாம். போகலாமா? ஃப்ரிட்ஜை பார்க்கலாமா? போய் வாங்க. கொத்தமல்லி கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தக்காளி நிறைய இருக்குது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது. ஓகே, சிக்கன் இருக்குது. டொமேட்டோ வேறு நிறையா வச்சுருக்கீங்க. பாஸ்மதி ரைஸ் இருக்கா உங்கள்கிட்ட? ரைஸ் இருக்கா? ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் ஒன்று போட்டுடலாமா? சரி வாங்க கிச்சன் போகலாம். இது கிச்சன். உங்கள் கிச்சன் ரொம்பவே நீட்டாக இருக்குது செல்வி. அம்மி கூட அழகாக இருக்குது. பார்க்கும்போதே அம்மியில் அரைக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே சூப்பர். பட் அம்மியில் அரைக்கிற அளவுக்கு மசாலா அரைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஃப்ரிட்ஜில் வந்துட்டு சிக்கன் பார்த்தேன். சிக்கன் பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ளே வந்தேன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு செல்வி ராஜேந்திரனுடைய கிச்சனில் தாங்க இருக்கோம். அவங்க கிச்சனில் இருக்கிற சிக்கன் ரைஸ் இதெல்லாம் வச்சு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி வந்திருக்கேன். இப்போ வந்துட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். காயில் கட் பண்ணி வச்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணுறீங்க. அந்த ரைஸை வந்துட்டு நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரம் கொடுக்குறீங்க. இந்த அடுப்பு பற்ற வச்சு அந்த பாத்திரம்
இது இவ்வளோ பொடிசாக நறுக்கணுமா? இது வந்து ஆக்சுவலாக வதக்கிறதுலாம் எதுவும் கிடையாது, டேரெக்டாக தம் ஏற்றுவோம். ஸோ மேரினேட் பண்ணுறதுக்காக நல்லா மேஷ் பண்ணி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரைஸ் ரெடி பண்ணிடலாமா? ஓகே, ரைஸ் வந்துட்டு 70% பாயில் ஆகிடுச்சு. செல்வியோட கிச்சனில் வந்துட்டு நான் எதிர்பார்க்குற வடி கூட இல்லைன்னா கவலைப்படாதீங்க. வீட்டில் மாவு சலிக்கிற சல்லடை இருக்கும் இல்லையா, அந்த சல்லடை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த சல்லடை உள்ளே இறங்காரத்துக்காக சப்போர்ட்டுக்கு இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். அப்படியே வடித்து விட்டுடலாம். ஓகே, ரைஸ் வந்துட்டு 70% பாயில் பண்ணி வச்சுட்டோம். இப்போ மீதியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்துட்டு சிக்கனை வந்துட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இந்த வந்துட்டு சாதம் அடித்த பாத்திரத்துலேயே வந்து இதை மேரினேட் பண்ணிக்கலாம். நெய் கொடுங்க செல்வி, எண்ணெயும் கொஞ்சம் கொடுங்க. நெய் கொஞ்சம் போட்டிருக்கோம், எண்ணெய் கொஞ்சம். ஒரு நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து ஒரு கிலோ ரைஸ் அப்படின்னா ஒரு மொத்தமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஒரு 100 ml வர மாதிரி போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், தக்காளி, புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம், அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம், மீதி ரைத்தா. இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, பச்சை மிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். உங்கள் கண்டெய்னர்லாம் அழகழகாக வாங்கி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் தனியாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது வந்துட்டு கரம் மசாலா தூள், உப்பு கொடுங்க கொஞ்சம். இந்த சிக்கனுக்கும் இந்த மசாலாவுக்கும் தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலாவில் தயிர் கொஞ்சம் போதும். இந்த மசாலாவில் இப்போ சால்ட்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் காரம் வேணுனாலும் அதிகமாக போட்டுக்கலாம், உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எதை செக் பண்ணுறதா இந்த மசாலாவிலே அப்படியே செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சிக்கன், இது ஊறணுமா? எதில் ஊறணுமா? ஆமாம், கொஞ்சம் நேரம் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம அந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஆனியன் வந்து இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணி தான், ஃப்ரைடு ஆனியன் தான் யூஸ் பண்ணுறது.
இது வந்துட்டு ஆக்சுவலாக ஹைதராபாதி தம் பிரியாணின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த ஆனியனை போட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த ரைஸ் இருக்கு இல்லையா, இந்த ரைஸ் வந்துட்டு மசாலா கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் இந்த ரைஸை வந்துட்டு லேயராக போட்டு அந்த ஃப்ரைடு ஆனியன் போட்டு அப்புறமா நீங்கள் வந்து தம் பண்ணணும். இது இன்னும் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஆனியன் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் ஆகணுமா? ஆனியன் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் ஃப்ரை ஆகும்போது நம்ம எடுத்துகிட்டு ஆயில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டா டக்குன்னு போய்ட்டு ரைஸை மிக்ஸ் பண்ணி தம் ஏற்றிடலாம். சீக்கிரமாக ரெடி ஆகிடும். தம் போடுறதுக்கு அதிக நேரம் தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி ரைஸ் வந்துட்டு 70% பாயில் ஆகிடுச்சு இல்லையா உங்களுக்கு. ஆனியன் நல்லா கலர் வந்துருச்சு, அதை எடுத்துடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு செல்வி. இப்போ வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் இந்த ரைஸு அந்த மசாலாவை லேயராக போட்டு தம் பண்ணணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா மசாலா, மசாலா பாட்டமில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன். ரைஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த ரைஸ் அந்த பாத்திரத்தை அங்கே அழுத்தி பிடிக்க. மீதி மசாலாவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பேலன்ஸ் ரைஸை அதில் எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி. என்ன பண்ணுறீங்க, ஃப்ரை பண்ணல ஆனியன், இந்த ஆனியன் எல்லா இடத்துலையும் வர மாதிரி. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கரம் மசாலா தூள் லைட்டாக, நெய் டப்பாவில் இருக்கிற நெய் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வரா மாதிரி பரவாயில்ல ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, மிளகாத்தூள் இருக்கு இல்லையா கொஞ்சம் லைட்டாக மேலே கொஞ்சம் போட்டு விடு. சில்லி பவுடர் கொஞ்சம் மேலே போட்டுட்டு, கேஷ்யூ நட்டு வந்து இருக்கு இல்லையா, நீங்கள் ஃப்ரை பண்ணணுன்னா அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணும்போதே ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். அந்த டேஸ்ட்டு இதில் ஸ்டீமில் வந்துட்டு இது குக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ராவாகவே போடலாம். ஒரு கிளாத் ஒன்று கொடு.
ஒரு காட்டன் கிளாத்தில் இது அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக கேப் இல்லாமல் கவர் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு மூடியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்துட்டு நம்ம அடுப்பில் வந்து தம் போடணும். ஒரு தோசைக்கல் இருக்கு இல்லையா, அந்த தோசைக்கல்லை கீழே வச்சு தோசைக்கல் சூடு ஏறினதுக்கப்புறம் தூக்கி வைக்கலாம். கல் நல்லா சூடு ஏறிக்கிட்டோம் செல்வி. இந்த பாத்திரத்தை தூக்கி அடியில் பாட்டமில் உட்கார்ற மாதிரி வச்சுருக்கோமா. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கட்டும் ஃபயரு, அப்புறமா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வெயிட் வைக்கலாமா? இந்த தண்ணி யூஸ் பண்ணி செல்வி உட்காருங்க. சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சாரி யாருன்னு சொல்லவே இல்லை. தம்பி. உங்கள் தம்பியா? பார்த்தா தெரியவே இல்லை, பையன் மாதிரி இருக்காரு. ஓகே, ஹாய். உங்கள் பேர்? நைஸ் டு மீட் யூ. பாரதி ராஜா. பாரதி ராஜா இயக்குனர் சீக்கிரமா நீங்கள்? இயக்குனர் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனஸ்தீஷியா. ஓகே, சாப்பிட்டு பாருங்க. உங்கள் அக்கா வீட்டு கிச்சனுக்கு வந்துட்டு ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு பிரியாணி பண்ணியிருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் அக்காவுக்கும் கொடுங்க. கொஞ்சம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நீங்கள் சாப்பிடுங்க செல்வி. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ செல்வி, தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி ஒரு சகோதரனையும் சகோதரியும் சந்தித்து உங்கள் கிச்சனுக்கு உங்கள் அழைப்பை ஏற்று உங்கள் கிச்சனில் வந்து குக் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் பாரதி ராஜா. பாய், see you. ஓகே. ஹைதராபாத் தம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி, சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், புதினா, முந்திரி பருப்பு, தக்காளி, வெங்காயம், பிரிஞ்சி இலை, பட்டை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கிராம்பு, ஏலக்காய், நெய், எண்ணெய் மற்றும் உப்பு. முதலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, புதினா, கொத்தமல்லி, பாசுமதி அரிசி,
சிறிது உப்பு சேர்த்து வேக வைக்கவும். வெந்த பின் அதை வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். பிறகு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், எலுமிச்சம் பழத்தை நறுக்கிக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு நெய், எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், எலுமிச்சம் பழச்சாறு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நன்றாக கலக்கிக் கொள்ளவும். பின் சிறிதளவு தயிரை சேர்த்து கலக்கவும். அதனுடன் சிக்கனை சேர்த்து நன்றாக கலக்கி சிறிது நேரம் ஊற வைக்கவும். பிறகு கடாயில் எண்ணெய் இட்டு வெங்காயத்தை பொரித்து எடுத்துக் கொள்ளவும். பிறகு ஊற வைத்த சிக்கன் மசாலாவை ஒரு அகண்ட பாத்திரத்தில் கொட்டி அதன் மேல் வடித்து வைத்துள்ள பாசுமதி சாதத்தை பாதி அளவு கொட்டி அதற்கு மேல் சிக்கன் மசாலாவை சேர்த்து அதற்கு மேல் மீதியுள்ள பாஸ்மதி சாதத்தை அதனுடன் சேர்க்கவும். பின்னர் வறுத்து வைத்துள்ள வெங்காயம், புதினா, சிறிது கரம் மசாலா, சிறிது நெய், சிறிது மிளகாய்த்தூள், முந்திரி பருப்பை சேர்த்து பாத்திரத்தின் மேல் துணி போட்டு அதை மூடி அடுப்பின் மேல் தோசைக்கல்லை வைத்து அதன் மேல் இந்த பாத்திரத்தை வைத்து வேக வைத்து எடுக்கவும். இப்பொழுது சுவையான ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி.